ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேத வசனங்களை படித்து எது பாவம் எது அநியாயம் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நியாய தீர்ப்பு வராமல் ஆசீர்வாதம் வரும். நாம் நிம்மதியாய் சுகமாய் வாழலாம். பாவத்திற்கு விலக்கி இச்சைக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்ளலாம். எது இச்சை என்று தெரியாமல் இருந்தால் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது? அதை தெரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தினந்தோறும் 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்களாவது படித்து வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாய் படிக்க வேண்டும். அப்பொழுது நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பாவம் செய்யாமல் தப்பித்துக் கொள்ளலாம். ஏசாயா 45 அதிகாரம் 8 வசனம் முதல் 13 வசனம் வரை. மனிதர்கள் பெருமைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமை பாராட்டக்கூடாது. நான் பெரியவன், நான் திறமைசாலி, நான் மிகப்பெரிய ஆள் என்ற எண்ணம் மனதில் துளியும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்திலேயே நான் முதலாவது மனிதனா இருக்க வேண்டும், முதல் பணக்காரனா இருக்க வேண்டும், மிகப்பெரிய படிப்பாளியா இருக்க வேண்டும், மிகப்பெரிய பதவி வகிக்க வேண்டும், இப்படி எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்க வேண்டும், நான் உயர்ந்தவனா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் பாவமாய் இருக்கிறது. எல்லா பாவத்திற்கும் காரணமாயும் இருக்கிறது. ஆதியிலே பொல்லாதவன் பெருமைப்பட்டான். அது நிமித்தமே அவன் தன்னுடைய பரலோக நிலைமையை இருந்து பரலோகத்தில் வாசம் செய்யும் அந்த பாக்கியத்தை இழந்து அவன் கீழே பூமியில் பொல்லாதவனாய் தள்ளப்பட்டான். அதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்க அதே பெருமை பாராட்டல் நமக்குள் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்களை நம் மனதில் உருவாக்குவது பொல்லாதவன் தான். நீ இதில் உயர்ந்திருக்க வேண்டும், நீ மிகப்பெரிய தொழிலதிபராக வேண்டும், நீ மிகப்பெரிய மருத்துவராக வேண்டும், நீ மிகப்பெரிய ஒரு பதவி, அரசியல் பதவியை வகிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது பொல்லாதவனின் செயல். கர்த்தர் எப்பொழுதும் அப்படி சொல்ல மாட்டார். நம்மை உயர்த்துவது அவருடைய சித்தம்தான். நாம் உயரத்தில் இருக்க வேண்டும், உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம்தான். ஆனால் அதில் ஒரு வரைமுறை உண்டு. நாம் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் நாம் தாழ்மையுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தரின் விருப்பம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான். அப்படி என்றால் நம்மை நாம் சிறியவர் என்று எண்ணினால்தான் அந்த உயர்வே வரும். இது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற பாடம். தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். நான் தான் முதலில் இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவன் வாழ்க்கையில் உயரவே முடியாது. கர்த்தர் உயர்த்த மாட்டார். ஆனால் ஒரு மனிதன் நான் சிறியவன், நான் எளியவன், நான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன், நீதிமானாய் வாழ விரும்புகிறேன் என்று வாழ்கிறான் என்றால் அந்த மனிதனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் அமர பண்ணுவார். நீதிமானை உயர்த்துவது கர்த்தருக்கு பிரியமான காரியம். நீதிமானாய் வாழ்வதை தான் நாம் விரும்ப வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையும் புல்லை போன்றது, அதன் மகிமை பூவை போன்றது. இங்கிருக்கும் புகழ்ச்சிகள் எல்லாம் மனிதனுக்கு அது புல்லில் பூக்கிற பூவை போல உடனே உலர்ந்து போகக்கூடியது. இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கும் பேருக்கும் நாம் ஆசைப்படக்கூடாது. அந்த எண்ணம் நம் மனதில் இருக்கக்கூடாது. நாம் உயரத்தில் தான் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் உயர்த்தி தான் கர்த்தர் வைப்பார். ஆனால் அதன் மேல் விருப்பம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் சிறியவர்கள். அற்பமான மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடு என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மண்ணை பிசைந்து மண் பானை செய்கிறார்கள். அந்த பானையை போலதான் நாமும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியிலிருந்து மண்ணை எடுத்து பிசைந்து பொம்மையாய் செய்து அதற்குதான் ஆண்டவர் உயிரை கொடுத்திருக்கிறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவர்கள் நாம். அப்படி இருக்க நம்மை நாம் பெருமையாக நினைக்க கூடாது. மண் ஓடும் ஒன்றுதான், நாமும் ஒன்றுதான். அப்படி கர்த்தருடைய பார்வையில் நாம் ஒன்றுதான். அவர் அதையும் சிருஷ்டிக்கிறார், நம்மையும் படைத்திருக்கிறார், ஒன்றுதானே. வானங்களே உயர இருந்து சொரியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கோதுமையை எடுத்து நாம் அள்ளி கொட்டுவது போல கையில் பிடித்து நாம் அள்ளி கொட்டினால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒவ்வொன்றாக கீழே விழும் அல்லவா? அது போலதான் சொரிதல் என்பது. வானத்தில் இருந்து கோதுமை மணி கொட்டுவது போல கொட்டியது என்றால் வானத்தில் இருக்கிற கோள்கள், விண்கற்கள் போன்றவை, மீட்டியோர்ஸ், காமர்ஸ் போன்றவைகள் எல்லாம் கொட்டப்படுகிறது. கர்த்தர் கட்டளை கொடுக்கும் நாளில் அது பூமியில் கொட்டப்படும். ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய பண்ணும். ஆகாய மண்டலத்திலிருந்து நீதி பொழிய பண்ணுமாம். நீதி வருமாம், கொட்டப்படுமாம். இதன் பொருள் என்னவென்றால்
மனிதன் செய்கிற பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஏற்ற பலனை கர்த்தர் நியாய தீர்ப்பாய் இந்த பூமிக்கு கொடுப்பார் என்பதற்கு பொருளாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கடைசி காலத்தில் வரும் நியாய தீர்ப்புகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. வானத்திலிருந்து ஆகாயத்திலிருந்து ஏன் கொட்டப்பட வேண்டும்? அப்படி என்றால் மனிதர்கள் எந்த பாவத்தை, அதாவது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு எப்படி வரும் என்றால், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதுதான் கர்த்தருடைய நியாயம், நீதி எல்லாம் அதுதான். ஒரு மனிதன் எதை கொண்டு பாவம் செய்கிறானோ அதாலேயே அடிப்பார். அது கர்த்தருடைய பழக்கம், அவருடைய பழக்கமாக அப்படி இருக்கிறது. மனிதன் வானமண்டலங்களில் இருக்கிற வான சேனையையும் ஆகாயத்தையும் மேகத்தையும் தண்ணீரையும் வணங்கும் பொழுது கர்த்தர் அதை கொண்டே மனிதனை அழிப்பார். ஆகாய மண்டலத்தில் உள்ள சேனைகளை வணங்குகிற பழக்கம் மனிதர்களிடத்தில் உண்டு. அப்படி செய்கிறவர்கள் அதிகமாய் அவர்கள் பாவம் செய்வதினால் கர்த்தர் கோபம் கண்டு அங்கிருக்கிற நமது தேவன் படைத்தவரை வணங்காமல் படைக்கப்பட்டவைகளை வணங்கும் பொழுது நீ எதை கொண்டு வணங்கினாயோ அதாலே உன்னை அடிப்பேன் என்று கர்த்தர் அடிக்கிறார். இதுதான் நடக்கிறது. அதாவது ஒரு மனிதன் செய்கிற பாவம் எப்படியோ அப்படியே அவனுக்கு நியாய தீர்ப்பும் வரும். ஒரு மனிதன் அதிகமாய் பொய் பேசிக்கொண்டே இருந்தால் அந்த பொய் பேச்சினாலே அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும். அவன் பொய் பேசி பலருக்கு தீமை விளைவித்துக் கொண்டிருப்பான். இன்னொரு பொய்யன் வந்து பொய் பேசி இவனுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுப்பான். இப்படிதான் நடக்கும். அப்பொழுது இவன் கதறுவான், ஐயோ நான் செய்யவே இல்லை, இவன் பொய் சொல்லுகிறான் என்று. யார் நம்ப போகிறான்? இவன் தான் பொய்யன் ஆயிற்று. பொய் பேசுகிறவனுக்கு நியாய தீர்ப்பு பொய்யனிடம் இருந்தே வரும். இன்னொரு பொய்க்காரன் தான் இவனுக்கு தண்டனையை கொண்டு வருவான், அவன் வழியாய் வரும். இப்படிதான் நடக்கும். ஒருவன் அதிகமாய் திருடிக் கொண்டே இருக்கிறான் என்றால் அவனுடைய பொருள் ஒரு நாள் திருடு போகும். இப்படிதான் நடக்கும். கர்த்தருடைய நீதி தவறவே தவறாது. ஒருவன் செய்கிற பாவத்திற்கும் அவன் செய்கிற தண்டனைக்கும் அவன் பெறுகிற நியாயத்திற்கும் சம்பந்தம் உண்டு, மிகவும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால்தான் வேத வசனங்களை படித்து எது பாவம் எது அநியாயம் என்பதை தெரிந்து கொண்டு அதை செய்யாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு நியாய தீர்ப்பு வராமல் ஆசீர்வாதம் வரும். நாம் நிம்மதியாய் சுகமாய் வாழலாம். பாவத்திற்கு விலக்கி இச்சைக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்ளலாம். எது இச்சை என்று தெரியாமல் இருந்தால் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது? அதை தெரிந்து கொள்வதற்கு தான் நமக்கு வேத புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தினந்தோறும் 1 மணி நேரம் 4-5 அதிகாரங்களாவது படித்து வருடத்தில் ஒரு முறையாவது முழுமையாய் படிக்க வேண்டும். அப்பொழுது நீதி நியாயங்களை கற்றுக்கொண்டு கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு பாவம் செய்யாமல் தப்பித்துக் கொள்ளலாம். பூமி திற உண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக. பூமி திறக்கப்பட்டதாம், ரட்சிப்பின் கனியை தந்ததாம், நீதியும் கூட விளைந்ததாம். அதாவது பூமியில் உள்ள ஜனங்கள், இதன் பொருள் பூமியில் உள்ள ஜனங்கள் அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். கர்த்தரிடமாய் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள். தங்கள் பாவ வாழ்க்கையையும் அடிமைத்தனத்தையும் விட்டு விலகி கர்த்தரிடமாய் மனம் திரும்பி வரப்போகிறார்கள். இது நடக்க போகிறது. நீதியும் கூட விளைந்ததாம். இப்படி ரட்சிப்பு உண்டாகி ஜனங்கள் எல்லாம் நீதிமான்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்ட காலம் வருகிறது. அது வர வேண்டும் என்று கர்த்தர் வாழ்த்துகிறார். அவைகள் வருவதாக, நீதியும் கூட விளைவதாக. இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பூமிக்கு. கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன். கர்த்தர் எப்பொழுதும் நற்கிரியைகளை தான் செய்வார். நன்மையே செய்ய விரும்புகிறவர். ஆனால் நாம் ஒன்று நினைக்கலாம், நாம் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்திற்கேற்ற நியாய தீர்ப்பு வருகிறது. கர்த்தர் நல்லவர் தானே, ஏன் நமக்கு பாடுகளை கொடுக்கிறார் என்று யோசிக்கலாம். ஒன்று தெரியுமா? பாடுகள் தான் நம்மை மீண்டும் பரிசுத்தமாக்குகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அவனை அப்படியே மன்னித்து விட்டு விட்டால் அவன் வாழ்க்கையில் திரும்பவும் அந்த பாவத்தை செய்வான். கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று அவனிடத்தில் மன உறுதி இருக்காது, பாவம் செய்ய வேண்டாம் என்று. ஒருவேளை அவன் செய்த பாவத்திற்கேற்ற நியாய தீர்ப்பை பெற்றால் அந்த பாவத்தின் வழி என்ன என்பதை அவன் உணரும் பொழுது அவன் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் மீண்டும் பாவம் செய்ய மாட்டான். நியாய தீர்ப்பு கொடுப்பது, கர்த்தர் நமக்கு அடிகளை கொடுப்பது, வாழ்க்கையில் வியாதி துன்பங்களை பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுப்பது
நம்மை அழிப்பதற்கும் நம் கண்ணில் நீர் வரவழைப்பதற்கும் அதுக்காக அல்ல. இந்த வழிகள் நமக்கு தேவை. அப்பொழுதுதான் நாம் மனம் திரும்புவோம். நம் ஆத்துமாவில் உள்ள கெட்ட எண்ணங்கள் விட்டு விலகும். இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், ஐயோ இதை செய்தால் இப்படி கர்த்தர் என்னை அடிப்பார் என்கிற பயம் வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்த பயம் நமக்கு ஏற்படும்படியாக அவருடைய நீதியை நிமித்தம் இதை செய்கிறார். கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுப்பது, அந்த தண்டனையை நாம் அனுபவித்து முடித்ததும் நாம் பரிசுத்தவான்களாகிறோம். நம் சரீரமும் பரிசுத்தமாகிவிடும். பாவங்களை மன்னிப்பது ஆவியில், நம்முடைய ஆவியில் கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார். சரீரத்திற்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அதன் மூலம், அந்த வழியின் மூலம் ஆத்துமாவை மனம் திரும்ப பண்ணுகிறார். ஆத்துமாவை சுத்திகரிக்கிறார். நியாய தீர்ப்புகள் ஆத்துமாவை சுத்திகரிக்கிறது. அந்த ஆத்தும சுத்திகரிப்பு நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஆத்துமா சுத்திகரிக்கப்படாவிட்டால், அவன் செய்த பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பாமல் இருந்து விட்டால் விளைவு மீண்டும் பாவம் செய்வான். பரிசுத்தம் இல்லாத அந்த மனம் நரகத்துக்கு தான் போகும். கர்த்தரிடத்தில் வந்து சேராது, பரலோகம் போக முடியாது. அதனால் அவன் மன்னிப்பை பெற்றாலும் இந்த உலக வாழ்க்கை வாழும் வரைக்கும் அவனுக்கு பிரயோஜனமா இருக்கலாமே தவிர பரலோகம் போய் சேர முடியாது. அக்கினி கடலுக்கு நம்மை தப்புவிக்கும்படியாக கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். மனம் திரும்பியவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பை நிச்சயம் தருவார். அதை மனப்பூர்வமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, நான் செய்த பாவத்திற்கு நீர் தரும் நியாய தீர்ப்புகளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அத்தனை வலி வேதனைகளையும் நாம் பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களே உண்மையான கர்த்தருடைய ஊழியர்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியும். கர்த்தருடைய ஜனமாய் இருக்க முடியும். கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதென்றால் சந்தோஷமாய் பெற்றுக் கொள்வோம். ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து, அதுவும் நம்மால் தான் வந்தது. நாம் செய்த பாவத்தை நிமித்தமாக தான் வந்தது. இனி பாவம் செய்துவிடக் கூடாது என்று நம்மை பாதுகாக்கும்படியாக தான், நம் நன்மைக்காக தான் அதை கர்த்தர் கொடுக்கிறார். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால் கர்த்தருக்கு என்ன நன்மை வரப்போகிறது? நம்மை காப்பாற்றிக் கொள்ள, நம்மை அவரிடத்தில் சேர்த்து கொள்ள, நம்மை தகுதிப்படுத்தும்படியாகவே நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் மனிதனுக்கு அவர் காட்டுகிற கிருபையே, அவர் கிருபையுள்ளவர் என்பதையே அவருடைய நியாய தீர்ப்பும் காட்டுகிறது. ஒன்றை யோசித்து பார்ப்போம். நோவாயாவின் காலத்தில் கர்த்தர் நீதியாய் இந்த பூமியை நியாயம் தீர்த்தார். சகல ஜலப்பிரளயம் வந்து சகல உயிர்களும் அழிந்தது, 8 பேரை தவிர. பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். ஒருவேளை கர்த்தர் அந்த நேரத்தில் அழிக்காவிட்டால் இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்? பூமி எங்கும் ராட்சசர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பரிசுத்த ஜனம் இந்த தலைமுறை வரைக்கும் இருந்திருக்காது. ராட்சசர்கள் பெருகினால் மனிதர்கள் என்ன ஆயிருப்பார்கள்? மனிதர்களை கொன்று போட்டிருப்பார்கள். ராட்சசர்கள் 12, 13 அடி உயரம் இருப்பார்கள். ஈவு இரக்கமற்ற மனித குணமுடையவர்கள். துளியும் ஈவிரக்கம் இருக்காது. அவர்கள் சரீர வளர்ச்சியோ அவ்வளவு பெரியது. ஒரே நாளில் 10 பேரை கொன்று போடுவார்கள். பரிசுத்தமான நீதியுள்ள மனிதர்கள் வாழவே முடியாது. இந்த மனித இனம் இன்று நாம் வாழ்ந்திருக்கவே முடியாது, பிறந்திருக்கவே முடியாது. கர்த்தர் அன்று நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தை அனுமதிக்காவிட்டார். அப்படி இருக்க நாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு என்று மட்டும் நினைக்க கூடாது. அதுவும் கூட நமக்கு பலனளிப்பதே. கர்த்தரின் கோபமும் கிருபைதான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பும் கிருபைதான். அவர் நியாயம் தீர்த்து நம்மை அடிப்பதும் கிருபைதான். அவர் நம்மை கொன்று போட்டாலும் அதுவும் நன்மைக்குதான். நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக இருக்கும். இந்த துன்பத்தை விட்டு நம்மை காப்பாற்றுவதற்காக இருக்கும். அவர் நல்லவர், மிக 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 நல்லவர். அவர் நல்லவர் என்பதை சொல்லி முடிக்கும் அளவுக்கு நமக்கு ஆயுள் போதாது. அவர் மிகவும் பெரியவர். அவர் அன்பானவர். அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்பு நிறைந்தவை. நாம் நினைக்கலாம், எனக்கு இந்த பாடு வந்தது, இந்த கடினமான வாழ்க்கை வந்தது. துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கிறார்களே, துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கட்டும். கர்த்தர் நீதி உள்ளவர். அவர்கள் செய்த சன்மார்க்க கிரியைகளை நினைத்து வாழ வைத்திருக்கிறார். அவர்களிடத்தில் இருக்கிற நீதிக்கு தக்க பலனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது கொஞ்சமா இருக்கும். அதை அனுபவித்து முடித்ததும் அவர்கள் காலம் முடிந்து போகும்.
துன்மார்க்கம் மொத்த துன்மார்க்கத்தையும் சுமந்து கொண்டு பாதாளத்துக்கு இறங்குவார்கள். துன்மார்க்கரின் முடிவு அப்படித்தான் போகும். நீதிமான்களோ நீதியின் கிரியைகளை, அதற்குரிய பலன்களை இப்பொழுது அனுபவிக்க மாட்டோம். துன்மார்க்க செயல்களுக்கு ஏற்ற நியாய தீர்ப்பை இப்பொழுதே பெற்றுக் கொள்வோம். நியாய தீர்ப்பை கடன் என்று வைத்துக் கொள்வோம். நம் கடன் எல்லாம் முடிந்து விடும். நம் வாழ்நாளுக்குள்ளேயே நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை அனுபவித்து முடித்து விடுவோம். நியாய தீர்ப்பை சுமத்த முடித்து விடுவோம். வலிதான், வேதனை தான் இவ்வுலக வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருப்போம். மற்றவர்கள் தூஷிப்பார்கள் தான். அதையெல்லாம் நாம் செய்த தவறுக்கு தானே நாம் அனுபவிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு அமைதியா இருக்க வேண்டும். இதெல்லாம் முடிந்த பின்பு நாம் செய்த நீதியின் செயல்களுக்கு, நீதிக்கு தக்க பலனை அடைய கர்த்தரிடத்தில் போய் சேர போகிறோம். அங்கு போய் சகல சௌபாக்கியங்களையும் சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க போகிறோம். கர்த்தரோடு இணைந்து எதை அனுபவிக்க வேண்டும்? கர்த்தரோடு இருப்பது மட்டும் போதாதா நமக்கு? அவரை பார்த்து கொண்டே, அவர் திருப்பாதத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு அவருடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதை அதை விட வேற என்ன வேண்டும்? அது வல்லவா மிக உயர்ந்த வாழ்வு, அதுவும் நிரந்தரமாக. நம் வாழ்நாள் முடியாது, பரலோகம் சென்று விட்டால் நிரந்தரமா இருக்கும். இப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தரையும் கர்த்தரின் அன்பையும் புரிந்து கொள்வோம். அவருடைய செயல்கள் என்னவென்று தெரிந்து கொள்வோம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உண்டாக்கினவரோடு கூட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. கர்த்தரிடம் வழக்காடக்கூடாது. கர்த்தாவே, நான் இதை செய்தேன், நான் நல்லவள், நான் நல்லதை செய்தேன், ஆனால் எனக்கேன் இப்படி வந்தது என்று கேள்வி கேட்க கூடாது. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அது தவறு, மகா பாவம். ஏன் என்றால் நம் அறிவுக்கு தெரிந்த செயலை தான் நாம் செய்திருக்கோம். நமக்கு இருக்கிற ஞானம் துணிதான். கர்த்தர் பூரண ஞானம் உள்ளவர். நமக்கு தெரிந்த அறிவை வைத்து இது இப்படி அது எப்படி என்று பேசும் தகுதி சக மனிதர்களிடம் பேசுவது போல கர்த்தரிடம் பேசக்கூடாது. அவர் பெரியவர், அவர் சகலமும் அறிந்தவர். நமக்கு ஏதாவது கடினமான வாழ்க்கையா இருக்கிறதா, சூழ்நிலை கடினமா இருந்தால் அப்பாவிடம் கேட்க வேண்டும். சுவாமி, என் சூழ்நிலையை மாற்றி போடுங்கள், என் வேதனையை நீக்கி போடுங்கள், என் பாடுகளை நீக்கி போடுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தலாம். அதை கத்திக் கொள்ளலாம். எனக்கு உம்மை விட்டால் யார் உண்டு? நீதானே என்னை காப்பாற்ற வேண்டும். உம்மை விட்டால் எனக்கு கதி இல்லை. உண்மையே நான் சரணடைகிறேன். உன் பாதத்திலேயே கிடப்பேன். என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுதலாம், கதறலாம், கேட்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். அவர் உடனே மனம் விரங்கி நம்மை காப்பாற்றுவார். நீரே என் கதி என்று அவர் பாதத்தில் அர்ப்பணித்து நாம் விழுந்து விட வேண்டும். அது நம் பாடுகளிலிருந்து, நம் வேதனைகளிலிருந்து நமக்கு விடுவிக்கும். இந்த செயல் செய்யலாம். அதற்கு பதிலாக நாம் இப்படி பேசக்கூடாது. நான் நீதிமான், நான் இப்படிதான் நடந்தேன், எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்று கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. எந்த காரியத்தை குறித்தும் கர்த்தரிடத்தில் வழக்காடக்கூடாது. நாம் சாதாரண மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடு. நமக்கு ஏதாவது நடக்கிறது வாழ்க்கையில் என்றால் அதை எல்லாம் நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு நாம் ஞானி அல்ல. கர்த்தரே ஞானம் உள்ளவர், பூரண ஞானம் உள்ளவர். நாம் அறிவில் குறைவுள்ளவர்கள். அதை அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாம் தெரிந்தவர் போல கர்த்தரிடத்தில் சரிக்கு சரியாக நாம் சமமாக பேசிக் கொண்டிருக்க கூடாது, வழக்காடக்கூடாது. தாழ்மையா கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். களிமண் தான் உண்டாக்கினவனை பார்த்து என்ன செய்கிறாய் என்று சொல்ல தகுமோ? ஒரு பானை செய்கிற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் பானை செய்கிறார். அந்த பானை அவரை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து, நீ என்ன செய்கிறாய், ஏன் இப்படி செய்கிறாய் என்று அந்த பானை கேட்கலாமா? இப்படிதான் நாமும் இருக்கிறோம். நாம் அவர் படைத்த கைகளை வைத்திருக்கிறோம். நாம் கைகள் சொல்லுகிறதாம் கர்த்தரை பார்த்து, அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா? நமக்கு கையை உருவாக்கி கொடுத்தவர் அவருக்கு கை இல்லை என்று நாம் சொல்லலாமா? மிகப்பெரிய தவறு. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் நம்மோடு பேசுவார் என்று சொன்னால் பலர் நம்புவதில்லை. இப்பொழுது கூட, இந்த காலத்திலும் கூட கர்த்தர் மனிதனோடு பேசுவார் என்று சொன்னால் அதை கூட நம்ப முடியாத ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறது. மனிதனுக்கு வாயை படைத்தவர், நாம் பேசும் சக்தியை கொடுத்தவர், இந்த மூச்சு காற்றை கொடுத்தவர். காற்று இருந்தால்தான் ஒருவர் பேசும் குரல் இன்னொருவருக்கு கேட்கும். நம் சூழ்நிலை மண்டலத்தில் இந்த இடத்தில் காற்று இருக்கிறது. நாம் பேசுவது இன்னொருவருக்கு கேட்கிறது.
அப்படிப்பட்ட காற்றை படைத்தவர், அவரால் நமக்கு வாயை கொடுத்தவர், அவரால் பேச முடியுமா என்றால் கேள்வி கேட்கிற ஜனங்களா இருக்கிறார்கள். அதை கூட நம்ப முடிவதில்லை என்றால் இது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்கிறது? கர்த்தர் ஜீவனுள்ளவரப்பா, ஏன் அவரால் பேச முடியாது? அவர் ஜீவனுள்ளவரானதால் தான் நம்மை சிருஷ்டிக்க முடிந்தது. அவர் வெறும் ஜீவனற்ற ஒரு உருவமாய் மட்டும் இருந்தால் எப்படி நம்மை படைத்திருக்க முடியும்? அவர் ஜீவனுள்ளவர். அவர் வாயின் சுவாசத்தை, அவர் வாயை திறந்து மூச்சு காற்றை நம்முடைய மூக்கில் ஊதினதினால் தான் நாம் காற்றையே பெற்றுக்கொண்டோம். நம் நுரையீரல் வேலை செய்ய தொடங்கியது. நாம் மனிதனாகவே, உயிருள்ள ஒரு மனிதனாகவே வந்தோம். அவர் வாயின் காற்றிலிருந்து தான் நாம் உருவாகி இருக்கிறோம். அவரால் பேச முடியுமா என்று கேள்வி கேட்பது எவ்வளவு பெரிய, எப்படிப்பட்ட ஒரு குணமா இருக்கிறது. இது எப்படி சொல்வது என்று தெரியும். கர்த்தரால் பேச முடியும், அவரால் பார்க்க முடியும், அவரால் கேட்க முடியும். அவரால் முடியாததையா நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? அவரால் எல்லாம் முடியும். நம்மால் இது மட்டும்தான் முடியும். மனிதனால் பேச மட்டும்தான் முடியும். கர்த்தரால் எல்லாம் செய்யவும் முடியும். அடக்கமாய் இருப்போம். கர்த்தருக்கு மேலாக நம்மை உயர்த்த கூடாது. அது இந்த காலத்தில் மிகவும் பெரிய குணமா இருக்கிறது. மோசமான ஒரு மனித மனநிலையா இருக்கிறது. கர்த்தரிடத்தில் தாழ்மையா இருப்போம். அவர் மிகவும் பெரியவர். நாமெல்லாம் ஒரு சிறு சிறு துளி போட, ஒரே ஒரு நொடி திரும்பி பார்த்தால் பூமி பொசுங்கி எரிந்து போவோம். அவர் விட்டு வைத்திருப்பதினால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தையும் இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. தகப்பனை பார்த்து ஏன் ஜனிப்பித்தாய் என்றும், தாயை பார்த்து ஏன் பெற்றாய் என்றும் கேட்கிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றோர்களை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று யாரும் எப்பொழுதும் கேட்க கூடாது. இந்த கேள்வி மகா பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கேட்கிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று பொருள். பெற்றோர்களை பார்த்து அப்படி கேட்க கூடாது. ஏன் பெற்றாய் என்று கேட்கவே கூடாது. தயவு செய்து இந்த காலத்தில் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. ஏனென்றால் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்காத காலமாயிருக்கிறது. அதிகமான பிள்ளைகள், பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பதே இல்லை. அவர்கள் இப்படித்தான் பேசுகிறார்கள். ஏன் பெற்றாய், எதற்காக பெற்றாய் என்னை என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பெருமையும் ஒரு பாவ உலகமுமாய் இருக்கிறது. தயவு செய்து இந்த பாவத்தை விட்டு விலகி வருவோம். மீடியாக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை பரப்ப கூடாது. அப்படி செய்வதனால் இது மிகப்பெரிய தீமையாக வந்திருக்கிறது. இப்படி செய்யும் பிள்ளைகள், இப்படி பேசும் பிள்ளைகளுக்கு ஆபத்து வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் கர்த்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி என்ன நடக்கப் போகிறது என்று என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, நம் வாழ்க்கையில் இருக்கலாம், நம் தேசத்தில் இருக்கலாம், நம் குடும்பத்தில் இருக்கலாம், கர்த்தருடைய செயல்கள் எதுவாகவும் இருக்கலாம். கர்த்தாவே இனி என்ன நடக்கும் என்று நாம் கேட்டால் கர்த்தர் நிச்சயம் நமக்கு பதில் தருவார். இதற்கு ஆதாரமாக தானியேல் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேபுகாத் நேச்சார் ராஜா தன் அரண்மனையில் படுத்திருக்கும் பொழுது அவர் 127 தேசங்களுக்கு ராஜாவாய் இருந்தார். நேபுகாத் நேச்சார் ராஜா. அப்படி இருக்க அவர் ஒரு நாள் அரண்மனையில் அவர் படுத்திருக்கும் பொழுது அவர் நினைத்து பார்த்தாராம், என் நாட்களுக்கு பிறகு இந்த ராஜ்யத்தை யார் ஆளுவார், இந்த ராஜ்யத்தில் என்ன நடக்கும் என்பதை அவர் மனதில் கேள்வியோடு அவர் இருந்திருக்கிறார். என்ன நடக்க போகிறதோ, என் காலத்திற்கு பின்பு என்ன நடக்கும், இனி நம் வாழ்க்கையில் என்ன நடக்கும், இந்த தேசங்கள் என்ன ஆகும் என்பதை குறித்து யோசித்துக் கொண்டு படுத்திருந்தாராம். அன்றுதான் அந்த 4 உலோகங்களுள்ள சிலை சொப்பனம் நேபுகாத் நேச்சார் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. அதற்கு விளக்கம் சொல்ல தானியேல் ஐயா அங்கு வருவார் அரண்மனைக்கு. இப்படியாக அந்த காரியம் நடக்கும். அது போல நாம் நம் மனதில் கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது எதிர்காலத்தை குறித்து நாம் கேட்டால் கர்த்தர் நமக்கு சொல்லுவார். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தவான்களுக்காகவும் கர்த்தருடைய பரிசுத்த செயல்களுக்காகவும் நாம் கட்டளை கொடுக்க வேண்டும் என்றால்
கர்த்தர் நாம் சொல்வதை அப்படியே கேட்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனங்களின் பாதுகாப்புக்காக, பரிசுத்தவான்களுக்காக நாம் செய்கிற ஜெபங்கள் உடனே அப்படியே கேட்கப்படும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேற நாம் ஜெபித்தால் அது உடனே அப்படியே கேட்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பலர் சொல்லுவோம், நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு பதில் தரவில்லை, எனக்கு அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை என்று. அதற்கு காரணம், நாம் நம்முடைய விஷயங்களுக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கோம் சுயநலமாக. அதான் காரணம். அப்படி செய்தால் நடக்காது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக நாம் ஜெபம் செய்தால் அது நிச்சயம் நிறைவேற்றப்படும் உடனே. அதே போல கர்த்தருடைய சித்தம் நிறைவேற, இந்த பூமியில் கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அது நிறைவேற வேண்டும் என்று நாம் ஜெபித்தால் அந்த காரியங்களும் உடனே நிறைவேறும். கர்த்தர் அதை நிச்சயம் செய்து கொடுப்பார். ஏற்ற காலத்தில் அதை நிறைவேற்றுவார். இப்படி கர்த்தர் ஜெபிக்க சொல்லி நம்மிடத்தில் சொல்லுகிறார். நான் பூமியை உண்டு பண்ணி அதன் மேல் இருக்கிற மனிதனை நானே சிருஷ்டித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை உண்டாக்கினதும் கர்த்தர் தான், அதன் மேல் இருக்கிற மனிதனை உண்டாக்கியதும் கர்த்தர் தான். என் கரங்கள் வானங்களை விரித்தன என்று சொல்லுகிறார். வானம் அல்ல, வானங்கள். அப்படி என்றால் பலவித வானங்கள் என்று சொல்லும் பொழுது பலவித லேயர்ஸ்கள் இருக்கிறது என்று தெரிகிறது. வானங்கள், பல வானங்கள். ஏனென்றால் 3 வானங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். விஞ்ஞானத்திலும் சொல்லப்படுகிறது. இப்படியாக வானங்கள் இருக்கிறது. அவைகளை கர்த்தரே விரித்தாராம். அவைகளில் உள்ள சர்வ சேனையையும் நானே கட்டளையிட்டேன். வானங்களில் இருக்கிற கோள்கள், விண்கற்கள், நட்சத்திரங்கள், சூரிய குடும்பங்கள், அதாவது நட்சத்திரத்தை சேர்ந்த சூரிய குடும்பங்கள், அதன் பின்பாக பால்வழி மண்டலம், கேலக்சி, அதன் பின்பாக யூனிவர்ஸ், அண்டம் என்று சொல்லுவோம், மல்டி யூனிவர்ஸ், இப்படி பலவிதமான எல்லாவற்றையும் சர்வ சேனையையும் கர்த்தரே உண்டாக்கினார். இப்படி செய்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை நீதியின்படி எழுப்பினேன் என்று சொல்லுகிறார். கோரேஸ் ராஜாவை கர்த்தர் சொல்கிறார், நீதியின்படி நான் கோரேஸ் ராஜாவை நான் எழுப்பினேன். அந்த ராஜாவின் மூலமாக, கோரேஸ் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போய் பாபிலோனில் இருந்தார்கள். அந்த பாபிலோனில் இருக்கிறவர்களை அழைத்து வரவும் அவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்கவும் நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களை விடுதலையாக்க கர்த்தர் கோரேஸ் ராஜாவை ஆயத்தப்படுத்தினார். இப்படி செய்வதற்கு கோரேஸ் ராஜாவின் வழிகளை எல்லாம் கர்த்தர் சேவையாக்குகிறார். அப்படி செய்து கோரேஸ் ராஜா என் நகரத்தை கட்டி, எருசலேமை கட்டி, இஸ்ரவேலர்களை கிரயம் இல்லாமலும் விலை கொடுக்காமலும் பரிதானம் லஞ்சம் வாங்காமலும் விடுதலையாக்குவார். எந்தவித ஈடாக எதையும் பெற்று கொண்டாமல் இஸ்ரவேலருக்கு அவர்களை விடுதலையாக்குவதற்கு எந்த கூலியையும் பெறாமலும் லஞ்சம் வாங்காமலும் அவர்களை விடுதலையாக்குவார். எருசலேமையும் கட்டுவார் கோரேஸ் ராஜா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே கோரேஸ் ராஜாவை எழுப்பியது, காரியங்களை வாய்க்க பண்ணியது. இப்படியாக கர்த்தர் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கிறார். இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு கிடந்த பொழுது அவர்களை விடுதலையாக்குவதற்கு கோரேஸ் ராஜாவை எழுப்பி அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணி வெற்றி பெற வைத்து எல்லா வழிகளையும், கோணலானவைகளை எல்லாம் செம்மையாக்கி காரியங்களை நடப்பித்து தம்முடைய ஜனங்களை காப்பாற்றுகிறார் கர்த்தர். அதே போலதான் நம்மையும் இன்று அப்படிதான் காப்பாற்றுகிறார். கர்த்தரை அறியாத ஜனங்களையும் பயன்படுத்தி நம்மை பாதுகாப்பார். நம்மை காப்பதற்காக கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் மிகவும் நல்லவர். நம்மேல் வைத்த அவருடைய அன்பும் மகா பெரியது. அவர் நல்லவர். அவர் அன்பை புரிந்து கொள்வோம். அவருடைய கிரியைகளை தெரிந்து கொள்வோம். அவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வோம். முக்கியமாக பெற்றோர்களை பார்த்து ஏன் பெற்றாய் என்று கேட்கக்கூடாது. அதை தெரிந்து கொள்வோம். நாம் மண்ணோடுகளுக்கு ஒத்த சாதாரண மனிதர்கள். அதை உணர்ந்து செயல்படுவோம். நம்மை நாம் தாழ்த்துவோம். நம்மை அறிந்து கொள்வோம். கர்த்தரின் வல்லமையை புரிந்து கொள்வோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தர் இந்த சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர் என்பதையும், அவர் நம்மை உருவாக்கி நம்மை பாதுகாக்கிறவர், தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்களை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிற எல்லோரையும் அவர் காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது.
இஸ்ரவேலர்கள் பாபிலோனியர்களால் சிறைபிடிக்கப்பட்டு 70 வருடம் அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கோரேஸ் என்னும் ராஜாவை கர்த்தர் எழுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார். இஸ்ரவேலர்கள் விடுதலையாக்கப்பட்டு மீண்டும் எருசலேமுக்கு வருகிறார்கள். அந்த காரியத்தை செய்வதை குறித்துதான் கர்த்தர் முன்னமே இஸ்ரவேலர்கள் சிறையிருப்பில் இருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்படியாக கோரேஸ் என்னும் ராஜா எழும்பி உங்களை விடுவிப்பார், அப்பொழுது நீங்கள் விடுதலையாகி எருசலேமுக்கு வருவீர்கள் என்று. அதை குறித்தான தீர்க்க தரிசனம் இவைகள். இப்படி கோரேஸ் ராஜா எந்தவித விலையும் இஸ்ரவேலரிடத்தில் பெற்றுக்கொள்ளாமல், எந்த பணமும் பெற்றுக்கொள்ளாமலும், எந்த லஞ்சமும் வாங்காமலும், எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், அதாவது அந்த காலத்தில் ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜா உதவி செய்ய வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு ஜனங்களுக்கோ ஒரு ராஜாவுக்கோ உதவி செய்ய வேண்டும் என்றால் பலனை பெற்றுக் கொள்வார்கள். குறிப்பிட்ட அளவு கோடிக்கணக்கான பணம், நகைகள், தங்கம், வெள்ளி, தானியங்கள் இப்படி எதையாவது பெற்றுக்கொண்டுதான் ராஜாக்கள் செய்வார்கள். ஆனால் கோரேஸ் என்னும் அவர் இஸ்ரவேலர் அல்ல, அவர் புறஜாதியை சேர்ந்தவர், இஸ்ரவேலர் அல்லாத ஒரு இனத்தை, வேறு தேசத்தை சேர்ந்தவர். அவர் இஸ்ரவேலரை விடுவிக்கிறார், எந்த பிரதிபலனும் பாராமல் இப்படி செய்கிறார். அப்படி செய்யும் பொழுது இஸ்ரவேலர்கள் பாபிலோனை விட்டு புறப்பட்டு வருவார்கள். அப்படி அவர்கள் புறப்பட்டு வரும்பொழுது அது மட்டும் அல்லாமல், அவர்கள் மட்டும் வராமல் எகிப்தியரின் சம்பாத்தியமும், எகிப்தியர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சம்பாத்தியம், பணம், பொருள் போன்றவை, தங்கம், வெள்ளி போன்றவை, இவைகளையும் எத்தியோப்பியரின் வர்த்தக லாபத்தையும், சபேயரின் வர்த்தக லாபத்தையும், அவர்களுடைய வியாபாரம் செய்து, சபேயர், எத்தியோப்பியர் இவர்கள் வர்த்தகம் வியாபாரம் செய்து சம்பாதித்த லாபத்தையும் நீங்கள், அவைகளெல்லாம் உங்களுக்கு தாண்டி வரும், உங்களிடத்தில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களிடத்தில் இவைகளெல்லாம் வந்து சேரும், நீங்கள் அவைகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தம்முடைய ஜனங்களை இவ்விதமாய் ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். அவர்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் உன்னுடையதாகும், அது மட்டும் அல்லாமல் அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்பாக நீ வணங்கும் தேவன், பிதாவாகிய தேவன் கர்த்தர், அவர் ஒருவரே தெய்வம் என்றும் வேறு தெய்வம் இல்லை என்றும் அவர்கள் சொல்லி, அதாவது பாபிலோனியர்கள் சொல்லி, உன்னை வணங்கி விலங்கிடப்பட்டு உன்னிடமாய் உன்னை வணங்கி உன்னுடன் தான் தேவன் இருக்கிறார் என்று, கர்த்தரை அன்றி வேறே தெய்வம் இல்லை என்று சொல்லி பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடனே, இஸ்ரவேலர்களுடனே கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவரே இல்லாமல் வேறே தெய்வம் இல்லை என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். உன் பின்னாக விலங்கிடப்பட்டு உன்னை வணங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இவர்கள் பாபிலோனியர்கள் இஸ்ரவேலருக்கு செய்த துரோகம் என்னவோ அதற்கு சரிக்கு சரியாக கோரேஸ் அவர் பதிலடி கொடுக்கிறார். இஸ்ரவேலர்களை எசேக்கியா ராஜாவின் காலத்தில், அதாவது எசேக்கியா ராஜா தன் பொக்கிஷ சாலைகளை எல்லாம் பாபிலோனியருக்கு திறந்து காட்டி விடுகிறார். அதே நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு சொல்லுகிறார், அவர் எசேக்கியா ராஜா செய்த தவறு நிமித்தம் அவரது குமாரனின் காலத்தில் பாபிலோனியர்கள் எருசலேமை சூறையாடி அங்கிருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு, அவர்கள் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். இது நடந்து 70 வருடம் கழித்து கர்த்தருடைய கட்டளையின்படி கோரேஸ் ராஜா எழும்பி இஸ்ரவேலர்களை விடுவித்து, பாபிலோனில் இருந்து விடுவித்து அவர்கள் சொந்த தேசமான இஸ்ரவேலுக்கு, எருசலேமுக்கு கொண்டு சேர்த்து, இப்படியாக அவர்கள் அங்கு எகிப்தில் இருக்கும் பொழுது 70 வருடம் துன்பப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அதற்காகவும் அவர்கள் இஸ்ரவேலினை கொள்ளையடித்த காரியங்கள் பாபிலோனில் தான் இருந்தது. அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் மீண்டும் புறப்பட்டு இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். இப்படியாக கர்த்தர் இந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். அவர் சொன்னார், அப்படியே அவைகள் நிறைவேறிற்று. இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு முன்பாகவே இது நடக்கும். கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டாயிற்று.
அதன் பின்பு ராஜா பிறந்து இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்து இஸ்ரவேலர்கள் எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அதன் பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் பிறந்து 2000 வருடங்கள் ஆயிற்று. இத்தனை காலத்திற்கு முன்பாக இந்த சம்பவங்கள் சொல்லப்பட்டது தீர்க்கதரிசியின் மூலமா அப்படியே நிறைவேறிற்று. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை நிச்சயம் செய்வார். நாம் பலரும் கர்த்தர் அன்பானவர், கிருபையானவர், கிருபையுள்ள தேவன், நம்ம மேல் அன்பு கூறுகிறார், கிருபையா இருக்கிறார் என்று உண்மையை, அதுதான் உண்மை, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை தயவு செய்து எல்லோரும் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மனதில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு என்றால் என்ன? கர்த்தர் அன்பாக இருக்கிறார் என்றால் அவர் கனிவாக மட்டும்தான் இருப்பார் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. கனிவு வேறு, அன்பு வேறு. கனிவாய் பேசுவது என்பது அந்த நேரத்தில் முன்பின் தெரியாதவர்களிடத்தில் கூட நம்மால் கனிவாய் பேச முடியும். நாம் வியாபார ஸ்தலங்களில் போகும்போது தெரியும். நாம் கடை தெருவுக்கு சென்று ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனால் அந்த கடைக்காரர்கள் நம்மிடத்தில் கனிவாய் பேசுவார்கள். இதை வாங்கிக் கொள்ளுங்கள், இது நன்றாக இருக்கும் என்று அவர்கள் பேசுவதை கேட்பதே ஆசையாக இருக்கும். அது போல அவர்கள் பேசுவார்கள். அது அவர்களுடைய தொழில். அந்த வியாபாரம் செய்வதற்காக அவர்கள் அன்பாக கனிவாக பேசுவார்கள். அதில் அவர்களுக்கு நம்மேல் அன்பு அல்ல. அது அன்பு என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். அது கனிவான பேச்சு. அன்பு கூறுவதற்கு நாம் யார், அவர் யார்? இல்லை, அது கனிவாக பேசுவது. அதன் பெயர் அன்பல்ல. அன்பு என்றால் நாம் உண்மையாய் நமக்குரியவர்களிடத்தில் தான் அந்த அன்பு வரும். நம் தெய்வம் என்று ஆண்டவரை நினைக்கும் பொழுது அவர் மேல் அன்பு வரும். அவருக்கு இவள் என் மகள் என்று சொல்லும் பொழுது அவருக்கு நம்மேல் அன்பு வரும். அந்த உறவு ஏதாவது இருக்க வேண்டும். இல்லாமல் வந்தால் அது பொய் அன்பு, அது அன்பே அல்ல. அன்பு என்றால் இன்னொரு காரியமும் உண்டு. கர்த்தர் இஸ்ரவேலை நேசித்தார். அவர்கள் கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த சம்பவம் ஏன் நடந்தது? இஸ்ரவேலர்கள் ஏன் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனார்கள் என்றால், இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தையும் 10 கட்டளைகளையும் கொடுத்திருந்தார், இதன்படி நடக்க வேண்டும் என்று. ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மீறி நடந்தார்கள். ஓய்வு நாள் ஆசரிப்பை அவர்கள் செய்யவில்லை. 70 வருடங்கள் அவர்கள் அனுசரிக்காத ஓய்வு நாளுக்காக இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓய்ந்து சிறைச்சாலையில் பாபிலோனில் அவர்கள் இருந்தார்கள். இந்த நிலை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் அனுசரிக்காத ஓய்வு நாளை நான் உங்களை அனுசரிக்க வைக்கிறேன் என்று கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். இல்லை என்றால் இப்படி நடந்திருக்காது. ஏனென்றால் கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் கனிவானவர் தான், ஆனால் கண்டிப்பானவரும் கூட. அவர் நீதியின் சூரியன், நீதியால் நியாயம் தீர்ப்பார். தம்முடைய பிள்ளைகள் என்பதற்காக அவர்கள் என்ன செய்தாலும் விட்டுவிட மாட்டார். துன்மார்க்கரை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்றால் நமக்கு இன்பமாய் இருக்கும். நம்மையும் அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்றால் நமக்கு கசப்பாய் இருக்கும். ஏனென்றால் ஐயோ நம்மையுமா நியாய தீர்ப்பார் என்று சொல்லும். முதலில் தெரிந்து கொள்வோம், நியாய தீர்ப்பு என்பது நம்மை சுத்திகரிப்பதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது அது நம்மிடத்தில் இருக்கும். மனம் திரும்பும் போது நம்முடைய மனம் திரும்பும். ஆனால் நாம் செய்த செயல்கள் இந்த வாழ்நாளில் அவைகள் ஒரு செயல்களாக உருவம் பெற்று விட்டது. அந்த செயல்களுக்கு ஒரு விளைவு என்று இருக்கிறது. நாம் ஒரு மரத்தை நட்டுவிட்டால் அந்த செயல் அன்றோடு முடிவதில்லை. அது வளர்ந்து பெரியதாய் வந்து கொண்டிருக்கும். நல்ல மரமாயிருந்தால் நல்ல கனி கொடுக்கும். முட்செடியை நட்டு வைத்தால் அது பெரிதாய் வளர்ந்து அந்த முள் வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அது துன்பத்தை கொடுக்கும் பிறருக்கு. அதிக முள்கள் முளைத்து கொண்டுதான் இருக்கு. அது போல நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அதற்குரிய நியாய தீர்ப்பாக நமக்கு சில தண்டனைகளை கொடுப்பார். முதலில் தெரிந்து கொள்வோம், அவர் அன்பானவர் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் அன்பானவர் தான். அந்த அன்பில் கண்டிப்பும் உண்டு. ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு ஆசிரியர் இருக்கிறார், தன் மாணவர்களை நீ படித்தால் படி, படிக்காவிட்டால் உன் விருப்பம் என்று விட்டுவிட்டால் அவர் நல்ல ஆசிரியர் என்று சொல்வோமா? நிச்சயமாக இல்லை. மாணவர்களாய் இருப்பவர்கள் சொல்லிக் கொள்வார்கள், என் ஆசிரியர் அடிக்கவே மாட்டார், என்னை கண்டிக்கவே மாட்டார், நல்ல ஆசிரியர் என்று சொல்லிக் கொள்வார்கள். பெற்றோர்கள் அப்படி ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு நல்ல ஆசிரியர் என்றால் மாணவர்களை கண்டித்து படிக்க வைத்து, படிக்காத பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து கண்டித்து வழி நடத்துகிறவரை நல்ல ஆசிரியர்.
ஒரு பெற்றோர்களா இருந்தாலும் தன் இஷ்டத்திற்கு ஒரு பிள்ளையை விட்டு விட்டால் அந்த நிலை என்னாகும்? அது தவறான காரியங்களை கற்றுக்கொண்டு தீய வழியில் சென்று கொண்டிருக்கும். ஆனால் ஒரு நல்ல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டித்து வழி நடத்துவார்கள். இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்தால் இப்படிதான் என்று கண்டித்து வழி நடத்துவார்கள். அப்படி கண்டிப்பும் வழி நடத்துதலும் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளின் வாழ்க்கை ஒழுங்காய் இருக்கும் அல்லவா? அவர்களே நல்ல பெற்றோர்கள் என்று சொல்வோம். அதே போல கர்த்தருக்கு நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டித்து நம்மை அந்த பாவத்திலிருந்தும் இச்சையிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்து வழி நடத்துவதுதான் நம்முடைய நல்ல தகப்பன். அவருடைய குணம் அதுதான். அது தவறல்ல. அது கடினமான உபதேசம் அல்ல. கர்த்தர் பயங்கரமானவர் என்றும் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் அன்பானவர் தான். அந்த அன்பு என்ற வார்த்தைக்குள் இந்த கோபமும் அடங்கும். அன்புக்குள் கோபமும் அடங்கும். அன்பின் நிமித்தம் கோபம் வரும். நாம் நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தால் உடனே கோபப்படுவோம். அதே தவறை நாம் அறியாத ஒருவருடைய குழந்தை, வேறு யாரோ ஒரு குழந்தை தவறு செய்தால் அதை நாம் கண்டு கொள்ள மாட்டோம். நாம் போய் கொட்டே இருப்போம். யாரோ தவறு செய்கிறார்கள், நமக்கு என்ன அதற்கு என்று. இது மனித இயல்பு. அதே போலதான் நம்மிடத்தில் அன்பு இருப்பதினால், நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால், நாம் தவறு செய்யும் பொழுது கர்த்தருக்கு கோபம் நம்மேல் வரும், நம்மை அடிப்பார். நாம் ஒழுங்காய் இருக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதை தெளிவாய் புரிந்து கொள்வோம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர், தேவனாகிய கர்த்தர், நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தர் தம்மை மறைத்துக் கொண்ட தேவனாய் இருக்கிறார். மறைத்து அவர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மேல் அன்பு கூறுகிறார், நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்களை பார்க்கும்போது அவர் மறைத்துக் கொள்ளுகிறார் தம்மை. பாவங்களை பார்க்க கூடாத சுத்த கண்களை உடையவர் கர்த்தர். அவர் நாம் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமான விக்கிரகாராதனை செய்யும் பொழுது, அப்படிப்பட்ட பாவங்களை மனிதர்கள் செய்தால் அப்பொழுது கர்த்தர் தம்மை மறைத்துக் கொள்ளுகிறார். அவர் வெளிப்படுத்த மாட்டார் தம்மை. கர்த்தர் எப்பொழுதும் நம் கண்களுக்கு முன்பாக அவர் வெளிப்பட வேண்டும். அதுவே ஆசீர்வாதமான நிலை. கர்த்தர் தம்மை மறைத்துக் கொண்டால் நம்மை துன்பம் சூழ்ந்து கொள்ளும், துயரமும் சோதனையும் ஆண்டு கொள்ளும். அதனால் எப்பொழுதும் கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காதபடிக்கு அவர் நமக்கு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதற்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு அருவருப்பான எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நமக்கு வெளிப்படுவார். வெட்கப்பட்டு லட்சை அடைந்து ஏகமா கலங்கி போவார்கள் என்று பொருள். இதன் பொருள் என்ன? கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை தவிர மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு பின்பாக இருக்க வேண்டும். முதல் காரியம் கர்த்தருடைய காரியம், அதன் பின்புதான் மற்றது. அதாவது எந்த நேரத்திலும் எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அழகு. அதுதான் ஒரு ஒழுக்கம். அது எப்படி என்றால், கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை முழுவதும் கடைபிடிப்பதற்கு நம் வாழ்க்கையில் முதலிடத்தை கொடுக்க வேண்டும். இதை செய்துவிட்டுதான் அதன் பின்பு அடுத்தது. நம்முடைய சுய விருப்பங்களை வைத்துக் கொண்டு வாழக்கூடாது. எந்த காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்பட வேண்டும். அவரே நம் குடும்பத்தின் தலைவராய் இருக்க வேண்டும். அவரை கேட்டுதான் நாம் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது மட்டுமல்ல, தினந்தோறும் நாம் என்ன செய்தாலும், என்ன வேலைகள், அன்றாட காரியங்கள் செய்வதிலும் கூட கர்த்தரை கேட்டு நாம் செய்ய வேண்டும். இன்றைய வேலை என்ன? இன்றைய சமையல் என்ன? இன்றைக்கு நான் எந்த ஊழியத்தின் காரியத்தை என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு வேலைக்கு சென்று எப்படி திரும்ப வேண்டும்? வேலையில் என்ன செய்ய வேண்டும் என்றும், வெளியூருக்கு செல்கிறோம் என்றால் இந்த இடத்திற்கு போகலாமா, போகக்கூடாதா என்று எல்லாவற்றையும் கர்த்தரை கேட்டு நாம் செயல்பட வேண்டும். நாம் ஜெபத்தில் அமர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். அதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், ஆரம்பத்தில் வேத வசனத்தை திறந்து பார்த்து கர்த்தர் நமக்கு சொல்லுகிற கட்டளையின்படி நாம் நடந்து கொள்ளலாம்.
தினந்தோறும் ஜெபிக்கும் பழக்கம் வைத்துக் கொண்டால் அதன் பின்பு கர்த்தரின் குரலை நம்மால் கேட்க முடியும். அது தெளிவாக புரியும் கர்த்தர் சொல்வது நமக்கு. அதன்படியே நாம் நடக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் அறிந்து செயல்படுவதுதான் நமக்கு சிறந்தது. அதுதான் கர்த்தரை நம் வாழ்க்கையில் முதலிடமாய் வைத்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அதாவது புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய தாத்தா ஒருவர் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஒரு 10 பேர் அந்த வீட்டுக்கு இருந்தால், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் தாத்தாவிடம் சொல்லிவிட்டு போவோம். தாத்தா நான் இங்க இருக்கிறேன், அங்கு போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போவோம். இந்த ஊருக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், பள்ளிக்கு போகிறேன், காலேஜ்க்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு போவோம் அல்லவா? அதே போல ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால், தாத்தா இதை செய்யலாமா? இதை செய்யலாமா? இந்த நேரத்தில் இதை பண்ணலாமா? இந்த ஊருக்கு போகலாமா? என்று நாம் அவர்களிடம் கேட்போம். இல்லை மகனே, இதை செய், இதை செய்யாதே என்று அவர்கள் தரும் ஆலோசனைகளை கேட்டு, பெரியோர்கள் சொல்வதை கேட்டு நாம் நடப்போம். அதே போலதான் நாம் கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் கேட்டு நாம் அப்படி செயல்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது எல்லா காரியங்களும் மிக சரியா இருக்கும். இப்படி செய்கிறவர்களை இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனம். அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்காமல் மற்ற காரியங்களை முதலிடமாய் வைத்திருந்தால் அதுதான் விக்கிரக ஆராதனை. அதாவது படிப்புக்கு முதலிடம் கொடுப்பது, அதன் பின்பு மற்ற காரியங்கள், ஜெபிப்பது, வேதம் வாசிப்பதெல்லாம் நேரம் இருந்தால் பார்த்துக் கொள்ளலாம். படிப்பதில் கவனம் செலுத்தும்படி சொல்வது இது தவறு. இப்படி செய்தால் படிப்புதான் விக்கிரகம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல. படிப்பை நாம் பெரியதாய் நினைக்க கூடாது. முதலில் கர்த்தர், அதன் பின்புதான் படிப்பு. வேலையும் அப்படிதான். வேலைக்கு செல்வதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஜெபிப்பதும், வேதம் வாசிப்பதும், ஆராதனைக்கு செல்வதும், இந்த காரியங்களை, சபை கூடுதலை நாம் அடுத்ததாக நினைத்தால் அதுவும் தவறு. நாம் ஓய்வு நாளை, அதாவது விடுமுறை எடுத்துக்கொண்டு நாம் ஆராதனைக்கு செல்லலாம். விடுமுறை எடுத்துக்கொண்டு வீட்டில் அமர்ந்து வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இப்படி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து நாம் ஒரு நாள் வருமானத்தை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம பிரியமா இருப்பார். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு அழகு. கர்த்தர் என்றால் கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருக்காக உபவாசம் இருந்து ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முதலிடம் கொடுப்பது. அவர்கள்தான் கர்த்தருடைய உண்மையான ஜனங்கள். அவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ஆசீர்வதிக்கப்படுவான். நித்தியமான பாதுகாப்பு. ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு. வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு. வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இப்படி நாம் கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து அவரை அண்டிக் கொண்டு நாம் வாழும் பொழுது எந்த காலத்திலும், இப்பொழுதல்ல, பிற்காலத்தில் அல்ல, கடந்த காலம், எந்த காலம் வந்தாலும் சரி, நாம் வெட்கப்படவும் மாட்டோம், கலங்கவும் மாட்டோம். வெட்கப்படாமலும் கலங்காமலும் தைரியமாய் கர்த்தரிடத்தில் பிரியமானவர்களாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். அவமானங்கள் நீங்காது. வானங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தர். அவர் வானங்களை படைத்து பூமியை அதை வெறுமையாய் இருக்க படைக்காமல் அதில் சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார். வானங்களை சிருஷ்டித்தவர் அவர்தான். பூமியை குடியிருப்பாக, வெறுமையாக சிருஷ்டிக்கவில்லை, குடியிருப்புக்காகவே படைத்தாராம். உயிரினங்கள் வாழ வேண்டும் என்று வாழ வைப்பதற்காக, குடியிருப்பதற்காகவே பூமியை படைத்தாராம். அப்படி என்றால் இன்று விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சி உயிரினங்கள் வேறு எந்த கோள்களிலாவது வாழ்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், பூமியை குடியிருப்புக்காக படைத்தேன். வானங்களை உண்டாக்கியதும் கர்த்தர் தான். வானத்தில் உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கியது கர்த்தர் தான். ஆனால் பூமியை குடியிருப்புக்காக, மனிதர்கள் வாழ வேண்டும், உயிரினங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் படைத்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்தான் படைத்திருக்கிறார். இப்படி படைத்து
அதற்கு உருவம் கொடுத்தவர் கர்த்தரே. பூமிக்கும் இதில் உள்ள உயிரினங்களுக்கும் உருவம் கொடுத்தவர் கர்த்தரே. அப்படி செய்த கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லு. நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, வேறு ஒருவரும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். நான் தான் படைத்தேன். இதன் பொருள் என்ன? அவருடைய திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் நாம். அவர் ஜீவன் கொடுத்தார், நாம் ஜீவன் உள்ளவர்கள் ஆனோம். அப்படி இருக்க அவர்தான் நம் தெய்வம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நான் ஒருவரே கர்த்தர், நான் மட்டும்தான் இவை எல்லாவற்றையும் உண்டாக்கினேன், நானே கர்த்தர், என்னை அன்றி வேறே கர்த்தர் இல்லை. கர்த்தர் என்பவர் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறார். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரத்திலும் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அந்தரங்கத்தில் என்றால் ரகசியமாக மறைவிடங்களில் நான் பேசவில்லை. பூமியின் மறைவுகளுக்குள் நின்று, குகைகளுக்குள், கடலின் ஆழத்திற்குள், மறைவிடங்களில் ஒளிந்து கொண்டு நான் பேசியதில்லை. அப்படி என்றால் அங்கெல்லாம் நான் போய் சொல்லவில்லை. வெளிப்படையாக யதார்த்தமாக மறைபொருள்களை வைத்து கர்த்தர் பேசுவதில்லை. அப்படி என்றால் இதன் பொருள் என்னவென்றால், மனிதர்களுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார் கர்த்தர். மூடி மறைத்து நம்மை ஏமாற்றி வஞ்சித்து எந்த காரியத்தையும் கர்த்தர் செய்யவில்லை. வெளிப்படையாக எல்லாவற்றையும் சொல்லுகிறார். நானே கர்த்தர், நான் தான் படைத்தேன், நான் தான் செய்தேன், எனக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உங்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், என் உடன்படிக்கை கை கொண்டு நடங்கள், அப்பொழுது நித்திய ஜீவனுக்குள் வருவீர்கள். அப்படி நீங்கள் எனக்கு அடங்காவிட்டால், என் வார்த்தைகளை கை கொள்ளாவிட்டால் அக்னி கடல் காத்திருக்கிறது. எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே சொல்லுகிறார் அல்லவா? யதார்த்தமான தேவன், யதார்த்தமாக எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். மறைத்து வைத்து ஒளித்து வைத்து நம்மை ஏமாற்றுகிறவர் அல்ல. ரகசியங்களை பூட்டி வைத்து அவர் நம்மை ஏமாற்றவில்லை. எந்த காரியத்திலும் மறைத்து ஒளித்து அவர் ஏமாற்றுகிற குணம் அவருக்கு இல்லை. அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். தேவையில்லாமல் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லவும் இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது எதற்கும் பயன் இல்லாமல் யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லுகிறார். நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சொல்லுகிறார், என்னை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வேத தியானம், ஜெபம், ஆராதனை இவைகள் தான் கர்த்தரை தேடுவது. என்னை தேடுங்கள் என்று விருதாவாக நான் சொல்லவில்லை. தேவையில்லாமல் பொழுதுபோக்குக்காக நான் இதை சொன்னேன் என்று கேட்கிறார். வெளிப்படையான பதில், அதன் பொருள் அதுதான். காரணம் இல்லாமல், எந்த பலனும் இல்லாமல் என்னை ஜெபித்துக் கொண்டிருங்கள், என்னிடம் ஜெபித்துக் கொண்டிருங்கள், வேதம் வாசித்துக் கொண்டிருங்கள், பொழுதை போக்கிக் கொண்டு. அப்படி அல்ல. அதில் ஆழம் இருக்கிறது, காரியம் இருக்கிறது. ஒவ்வொரு முறை வேதத்தை தியானிக்கும் பொழுதும் முழுமையாக முதலிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு வசனம் படித்தாலும் ஒரு வார்த்தை படித்தாலும் அதில் ஆழம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஒரு பலன் உண்டு. வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தருடைய சந்நிதியில் காத்திருப்பதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதும் கர்த்தருக்கு பலிகளை ஏறெடுப்பதும் அதனால் மிகுந்த பலனுண்டு. நான் வீணாக அவைகளை எல்லாம் செய்ய சொல்லவில்லை, பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை வெளிப்படுத்துகிறவர், அறிவிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யதார்த்தமானவைகளை கர்த்தர் அறிவிக்கிறார், நீதியை பேசுகிறார். அவர் நீதியின் சூரியனாயிருக்கிறார். நீதி அவருக்கு பிடித்தமான ஒரு காரியம். நாம் நீதிமானாக வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆதியிலே நம் முன்னோர்களான ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது, ஆதி பிதாக்கள் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது நீதிமான்களாய் இருந்தார்கள், பரிசுத்தவான்களாய் இருந்தார்கள். அதன் பின்பே பாவம் வந்தது. கர்த்தர் நம்மை நீதிமான்கள் ஆக்க மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு வரவே நம்மை விரும்புகிறார். அதற்குதான் வேத வசனங்கள், ஜெபம், ஆராதனை எல்லாம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இருந்தால்தான் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். அதாவது இந்த இரும்பு வேலை செய்கிறவர்கள் இரும்பை முதலில் நெருப்பில் போடுவார்கள். அந்த நெருப்பிலேயே இருந்தால்தான் அந்த இரும்பு உருக தொடங்கும், இலகி கொடுக்கும், அதன் கடினத்தன்மை மாறும். அது சற்று இலகின பின்பு அதன் மேல் சம்மட்டியால் அடிப்பார்கள். அப்பொழுது அது தன் உருவத்தை இழந்து புதிய உருவத்திற்கு, அழகான
ஒரு என்ன ஆயுதம் வேண்டுமோ அந்த ஆயுதத்தை செய்வார்கள் அதை வைத்து. சமையல் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள். ஸ்டீல் என்று சொல்வார்கள். அப்படி இவைகளை உருக்கி, அதை உருவாக்கி பொருள்களை அதில் அக்கினியில் போட்டு இளக வைத்து உருவாக்குகிறார்கள். அந்த இரும்பானது அக்கினியில் கிடந்தால்தான் இளகி கொடுக்கும். நமக்கு ஏற்ற பாத்திரமாக அதை உருவப்படுத்த முடியும். அப்படியே இருந்தால் அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோல அக்கினியின் நடுவில் இரும்பு இருப்பது போல, அது நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்றால் அக்கினியின் நடுவில் கிடக்க வேண்டும். அதுபோல கர்த்தருடைய சமூகத்தில் வேத வாசிப்பிலும், ஜெபிப்பதிலும், கர்த்தரை ஆராதிப்பதிலும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதிலும் நாம் இவைகள் எல்லாம் தான் கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொல்வது. அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் மறுரூபப்படுவோம், நாம் மாறுவோம். நம்முடைய பழைய சுபாவங்கள் மாறி புதிய சுபாவங்கள் வரும். இப்படியாக நம்மை மாற்றுவதற்கே கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அதாவது மரங்களினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி அதை வணங்குகிறவர்கள், அறிவில்லாதவர்கள், ஜாதிகளிலிருந்து அப்படிப்பட்டவர்களிடமிருந்து தப்பினவர்களே, நீங்கள் எல்லாரும் கூடி வாருங்கள். நீங்கள் எல்லாம் கூடி வந்து நான் சொல்வதை கேளுங்கள். ஆதி முதல் நான் இவைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அதாவது கர்த்தர் தான் தெய்வம் என்று அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி சொல்லி இருக்க அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்காதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி முதல் அந்த காலம் முதல் நான் சொல்லி வருகிறேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி இருக்கிறேன். அதை சொன்னவர் நான் அல்லவா? என்னை தவிர ஆதி முதல் அவரே சொல்லி இருக்கிறார். அவர் ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், வேறு யாரும் சொல்லவில்லை. நம்முடன் ஆதி முதல் யாரும் பேசியதில்லை. அப்படி இருக்க என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை. நான் தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சகல காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறேன். உலக சிருஷ்டிப்பை குறித்தும், மனிதனுடைய பிறப்பை குறித்தும், முடிவை குறித்தும் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்க அவரை அல்லாமல் அவர் படைத்ததினால் அவரால் எல்லாவற்றையும் சொல்ல முடிகிறது. நம் வீட்டில் உள்ள பொருள்கள் எங்கிருக்கிறது என்று நமக்கு தெரியும், அடுத்தவருக்கு தெரியாது. அது போல இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு அவர்தான் தெய்வம் என்பதனால் இந்த உலக சிருஷ்டிப்பை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார். என்னையின்றி வேறு தேவன் இல்லை, நான் தான். பாருங்கள், இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆதியிலேயே, ஆரம்பத்திலேயே, அந்த காலத்திலேயே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். முழங்கால் யாவும் முடங்கும், எனக்கு முன்பாக முடங்கும். கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் வரும், நியாய திருப்பி நாள், கடைசி நாள், கடைசி காலம் வரும். அப்பொழுது, அதாவது இந்த உலகத்தின் முடிவுக்கு பின்பாக, இந்த பூலோக வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு காலம் வரும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனம் வைக்கப்படும். உலகத்தில் மனிதர்களாய் பிறந்த அத்தனை பேருடைய உயிரும் அங்கு வந்து இருக்கும். எல்லா மனிதர்களும் அங்கு வருவார்கள். முழங்கால்கள் யாவும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும். எல்லாரும் முழங்காலில் நிற்போம். அதே போல நாவுகள் யாவும் அவரை அறிக்கையிடும். அவரே தெய்வம் என்று ஒரு நாள் வரும், எல்லாரும் சொல்லுவார்கள். வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட கர்த்தரே தெய்வம் என்று அன்று சொல்லுவார்கள். இப்படி நடக்கும் என்று என்னை கொண்டே நான் ஆணையிட்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பெரியவர், அவர் சொன்னதை நிச்சயம் நிறைவேறும். அவர் சத்தியம் உள்ள தேவன். கடைசி காலத்தில் இது நடக்கும். கடைசி காலம் என்றால் இந்த பூமியின் இதெல்லாம் முடிந்த பின்பு கர்த்தர் நியாயம் தீர்க்கும் காலம் வரும். வானத்தில், வானமண்டலத்தில் நடக்கும் அது பரலோகத்தில். அப்பொழுது துன்மார்க்கர் அவர்கள் தண்டனை பெறுவதற்கு, அக்னி கடலில் போடப்படுவதற்கு அவர்கள் வந்து நியாய தீர்ப்பை பெற காத்திருப்பார்கள். நீதிமான்கள் தங்கள் நல்ல பலனுக்காக பரலோகத்தில் வாழ்வதற்கு போவார்கள். அந்த இடத்திற்கு போவதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள். அப்பொழுது எல்லோரும் வந்து கர்த்தரை தொழுது கொள்வார்கள். அவரவர்களுடைய இந்த பூமியின் வாழ்க்கையை பொறுத்து அவரவர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்கப்படும். இப்படி நியாய தீர்ப்பின் நாள் ஒரு நாள் வரும். அந்த நாளில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அன்றுதான் நாம் எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரை துதிப்போம் நம் நாவினால். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து வந்தது, இது மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று எல்லோரும், ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் வந்து சேர்வார்கள். கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நீதியும் இல்லை, வல்லமையும் மற்ற இடத்தில் இல்லை, கர்த்தரிடத்தில் மட்டும்தான் உண்டு என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் கூடும் நாள் வரும்.
கர்த்தரை தேடி வரும் நாள் வரும். கர்த்தருக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிறவர்கள் எல்லோரும் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் அவமானப்பட்டு போவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தரை நம்பியிருக்கிற நாம் எல்லோரும் கர்த்தருக்குள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை உயர்த்துவார். நாம் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தர் நம் வாழ்நாளில் இவ்வுலக வாழ்க்கையில் அல்ல, நிரந்தரமாக நித்திய ஜீவனில் நாம் உயர்த்தப்பட்டிருப்போம். உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை வைப்பார். கர்த்தர் பெரியவர். அவர் தம்முடைய ஜனங்களை நீதிமான்களாக்கி உயர்த்துவார். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் அன்பு பெரியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.